ஆகி போனாங்க. இவங்கள்ட்ட கிடந்து மல்லாடி திண்டாடுறதுக்கு நமக்கு என்னதுக்குடா, வந்தோம் பிறந்துட்டோம் ஏதோ ஒரு இதுல எங்கேயாவது காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம பிறவியை முடிச்சுட்டு போயிடலான்னு போயிடுறேன் ஒளிஞ்சுக்கிட்டு. அதுல எங்கேயாவது ஒண்ணு ரெண்டு சீசஸ் மாதிரி, சீரடி சாய்வா மாதிரி, என்னுடைய பகவான் கணக்கம்பட்டி மாதிரி, இந்த பரதேசி மாதிரி எங்கேயாவது தப்பி பிறகு ஒண்ணு ரெண்டு வந்து நின்றுது, மல்லு கட்டுது. என்ன சொல்ற, அது இந்த ஆன்மீகங்கிற பேர்ல பல ஆயிரம் பேர் பல வித்தைகளை பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு தர்றான், போலித்தனமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு. அவனுக்கு மத்தியில வந்து நம்ம குலைச்சிக்கிட்டு இருந்தா, அட போடா அவன மாதிரி தானடா இவன், 100ல இவன் 101 சொல்லிட்டு இவன் போறான். அப்ப இதுல எங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சில நேரம் நாங்களே திக்குமுக்காடி போய் தான் இருக்கிறோம். சரியான கொடுக்கக்கூடிய உபதேச சரியான நிலைப்பாட்டுல எடுத்து நீங்க நின்றிருந்தா, அந்த புரிதல் கரெக்டா இருந்திருந்தா, ஐயனார் இன்னைக்கு திணறவும் மாட்டான், திக்கவும் மாட்டான், அன்னைக்கு மல்லுக்கட்டவும் மாட்டான். அட போயான்னு தூக்கி போட்டு நிற்பான். நான் மாட்டிக்கிட்டு நிக்கேன் சாமி, அங்கேயும் மாட்டிக்கிட்டேன் இங்கேயும் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி திணறான். அப்ப அவன் புரிதல் கம்மியா இருக்கு, கொடுக்கிற விஷயத்த உள்வாங்கிறத, அதை அர்த்தம் எடுத்துக்கிறதுல கம்மியா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுல சுத்தமாவே இல்லைங்கிறதுனாலதான் இந்த திணறல் வருது. புரிஞ்சதை நான் சொல்றது. அப்ப இன்னைக்கு அவன் இருக்கிற நாளைக்கு எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்க. இப்ப குமார் கூட ஒரு விஷயம் சொன்னாரு, அவர் நம்மகிட்ட பெருசா வந்து உட்காரல, மத்தியானம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தா வந்தோம், சொல்லிட்டு வந்தேன் நான் பாட்டுக்கு, இப்படியே 6-4 நாளைக்கு வேலை இருக்கு நீங்க இருறா குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வர்றதுக்குள்ள அவருக்கு ஒரு, அங்க நான் இருக்கும்போது அந்த போன் வந்துச்சு, அவங்க அக்காட்ட பேசினாப்ல, அவங்க அக்காட்ட என்னமான்னு கேட்டு இந்த மாதிரின்னா, இவன் போய் அங்க என்ன பிடிங்கி தள்ள போறான், உங்க அண்ணன் போறான் இல்ல, வீட்டுக்கு ஒருத்தன் போனா போதும் அவன் பாட்டுக்கு இருக்கு சொல்லுன்னு சொல்லி இருக்க சொன்னேன். அவரு கூட சொன்னாரு, எங்க இதுக்கு எல்லாமே வந்து அவங்க நின்னாங்க, போனா கேட்பாங்க அப்படின்னாங்க. கேட்டா நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லு, சொல்ல போ. அந்த கொஞ்சம் நம்ம சொன்னது அந்த இடத்துல செவிசாய்ச்சு, ரைட்டு சாமி நாயா அவ்வளவுதான் சொல்லி என்ன கேக்குறேன்னா, ஒரு முடியாம கிடக்குறாங்க அவங்களெல்லாம் நான் பார்க்கணும்னு அவங்க ஆதங்கப்படுறாங்கன்னா, அது நம்ம கண்டிப்பா போய் நிக்கணும். ஏன்னா அந்த ஆன்மா வந்து அது ஒரு குறையாவே போகும். இதான் போயிருச்சு இல்ல, போன வேலைக்கு திருப்பி நாம அங்க போய் என்ன நின்னுக்க போறோம். அதோட வீட்டுல 4 பேர் இருக்கோம்னா அதுல ஒருத்தர் போனா போதும், 4 பேரும் போகணும்னு இருக்கா என்ன? 4 பேரும் போனதுனால அங்க என்ன நமக்கு எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஊத்துற மஞ்சப்பால் தண்ணியெல்லாம் நமக்கு ஊத்தி குளிப்பாட்டிட போறாங்களா? இதெல்லாம் பிரபஞ்சத்துல இருக்கிற இயல்பான ஒரு நடைமுறைகள். இதை வந்து பெருசா தூக்கிக்கிட்டு தர்றோம், நம்ம சம்பந்தமே கிடையாது. அது நீ போனாலும் போகாட்டாலும், நீ இந்த ஊருக்குள்ளேயே நீ விரோதமா இருந்தாலும் சரி, மொத்த ஊருக்குள்ளேயே நீ விரோதமா இருந்து பாரு, நீ போயிட்டு நீ உயிர் திறந்துட்டா உன்னை போட்டுருவானா அவன்? அதுல 4 பேரு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க முடியாத நாரி போய் கிடக்கும், தூக்குடா கொண்டு போய் மூடிட்டு வந்துருவோம், மூடிட்டு வந்துருவான். இதுக்கு என்னத்துக்கு பயப்படணும்? அப்படியே அந்த அவங்க அப்படி போய் எடுத்து குறை பேசிடுவாங்க. இவங்க என்ன இப்ப உன்னை அப்படியே வாழ்த்துறானா எல்லாம்? நான் கேக்குறேன், வாழ்த்துறானா இப்ப? அப்படியே அப்படியே பூ போட்டு வாப்பா நல்லா இருப்பா அப்படின்னு கும்பிடுறானா? அவனை போச்சு கூதிமான கஞ்ச கூதிமான அப்படின்பா, இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது பேசுவான். இதை தவிர நம்ம ஒரு ஊருக்குள்ள வாழக்கூடியவங்களுக்கு இதை தவிர எவனாவது ஒருத்தனாவது, அவன் அப்படி பேசாதப்பா, அவன் நல்லவன்பா, அவன் யாருக்கு எந்த வம்புக்கு வரான் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் பேசுவான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சாமிகளா. உங்களுக்காக வாழ்றது கத்துக்கோங்க, பிறருக்காக வாழணுங்கிற எண்ணத்தை மறந்துருங்கன்னு. உனக்காக வாழு, உன் குடும்பத்துக்காக நீ பயணம் பண்ணு. எழுத்து வீட்டுக்காரனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, தெருக்காரனுக்கு, ஊருக்காரனுக்காக நீ இருக்கணும்னு இருக்காத. அது உன்னுடைய முட்டாள்தனம், அது முட்டாள்தனம்.
உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு நீ வந்து பல பிரச்சனைக்குள்ள நிக்கிறேன்னு சொல்லுவேன் நான். அதுவும் மீறினால் நீ நினைக்கணும்னா நாம போற இன்னைக்கு நமக்கு 4 பேர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ அவனை நம்பு, அவன் பின்னாடி போ. அன்னைக்கு அவன் நீ 40 பேரை தேடு, அவன் 400 பேர் குழந்தைங்க நிறுத்துவான். அது இந்த பரதேசி வாழ்க்கையிலே நடந்திருக்குன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். எப்படி நடந்திருக்கு? நான் எவனோ போய் கூப்பிட்டோமா சொன்னோமா, அந்த இடத்துல ஊரே நின்னுச்சு. 16வது நாள் ஊரே நின்னுச்சு. சொல்ல போனா 20 வருஷம் நான் எவங்கிட்டையும் என்னத்துக்கும் போகல. வராத வரைக்கும் அவன் எங்க இருந்த நான் கிளவி கிடக்கல, அன்னைக்கு வச்சுக்கிறோம் வீசி போய் கிடக்கும் ஊர்ல சவால் விட்டுக்கிட்டு இருந்தவன் தான். எவெல்லாம் சவால் விட்டானோ அவன் தான் முதல்ல வந்து வணக்கம் போட்டு நின்னான். புரியுதா? வாய் கூட திறக்க முடியாம நின்னான். அது அவனுடைய விளையாட்டு, அவனுடைய வேலை, அவன் வேலையை நாம செய்யறோம். புரியுதா நான் சொல்றது? அவன் கொடுத்த வேலையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கான வேலையை அவன் செய்வான். அதை விட அவனுக்கு நாங்க புடுங்குற வேலையா? அந்த கேள்வி கேட்கிற அதிகாரமும் அந்த உரிமையும் நமக்கு இருக்கு. ஏன்டா உன் வேலையை நான் செய்யும் போது மயிலாண்டி நீ என்னத்துக்குடா இதை செய்யாம விட்ட? நேரடியா கேட்போம். நாங்க உங்களை மாதிரி வாயை முடிக்கிட்டுலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டோம், தெரியுமா? வாயை முடிக்கிட்டே இருக்க மாட்டோம். நாளா என் குன்னாட்ட சரியா கேள்வி கேட்கிறவன். இன்னைக்கும் கேட்கிறேன், அன்னைக்கும் கேட்டவன், அன்னைக்கும் கேட்டவன், இன்னைக்கும் கேட்கிறேன். புரியுதா நான் சொல்றது? இறைவனுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை சாமிகளா. அதுவும் நம்ம சிவ சித்தாந்தத்துல பயணம் பண்றது இன்னும் அதை விட மேன்மை. இறை வழிபாடுங்கிறது இன்னைக்கு பல வழியில இருக்குது. பக்தியில் இருக்குது இல்லையா, பகட்டுல இருக்குது, ஏமாத்த வித்தையில இருக்குது, ஒரு பிம்பத்தை உருவாக்கிதான் உண்மைன்னு சொல்லி நம்மளை போக்கஸ் பண்ணி போறது, இப்படி பல விதமா இருக்குது. ஆனா சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய வழிபாட்டு நிலை இது எதுக்குமே சிக்காம அப்பாற்பட்டது. இது கணக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன, அது எப்படி போகுதுன்னே நமக்கே தெரியாது. அப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அவர் பாதையில நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல சரியா பயணம் பண்ணா இன்னைக்கு அவருக்கு எப்படி புகழாரம் போய் அவர் வளர்றாரோ அதை நீயும் வளர போற. அந்த எண்ணம் ஏன் ஒன்று இல்ல? இப்ப சாமிய நேசிச்சு சாமியோட நான் இருந்து பண்ணணுங்கிற பூரா என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஒரு விக்கிரத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அவன் தீவிரம் கட்டிக்கிட்டு அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதுல இறங்கி போய்கிட்டு இருக்கான். அதுக்கும் சாமி வழி விட்டுக்கிட்டு தான் இருக்காரு. பொழைச்சிட்டு போ, 4 பேருக்கு கஷ்டத்தை படுத்தாத, நன்மையை செஞ்சு பொழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காரு.